சிம்மராசி அன்பர்களே, ஆவணி மாதம் அற்புதமாக இருக்க போகுது உங்களுக்கு. சூரியன் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 3, 6, 10, 11 பலன் தருவார்ன்ற ஒரு விதியை பார்த்தோம். இயற்கை அசுப கிரகங்கள் இரட்டை படை ராசிகளில் இருந்தால் பரவாயில்லைன்ற மாதிரி பார்த்தோம். கேந்திரங்களில் இருந்தால் நல்லதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் உங்களுடைய இது வருகிறது. மூன்றாவதாக சொன்ன அந்த கேந்திரம். ஏன்னா ராசின்றது திரிகோணத்துலேயும் வரும், கேந்திரத்துலேயும் வரும். திரிகோணம்னா 1, 5, 9. கேந்திரம்னா 1, 4, 7, 10 ரெண்டுத்துலேயுமே வருகிறது. அப்போது கேந்திரம்னு எடுத்துக்கணும். இப்போது ராசியை முதல் கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் சூரியன் வர்றது. அப்படி சூரியன் வரும்போது உங்களுக்கு அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, நல்ல பலன் தான். என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சூரியன்னு சொன்னாலே என்னென்னா ஒரு அரசாங்கம்னு சொல்கிறது. ஒரு அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் தரக்கூடாது. இப்போ அவர் தான் ராசியில் இருக்கார். அதனால் நீங்கள் அரசு சம்பந்தமாக இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை எதிர்பார்க்கலாம். படிக்கிறதுக்கு அரசு சம்பந்தமாக உதவிகள் கிடைக்கிறது, அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அரசு துறைகளில் உத்தியோகம் பார்க்கறதுக்காக போட்டி தேர்வுகள் எழுதுறது, படிக்கிறது, அது சம்பந்தமான கோச்சிங்கில் போய் சேர்றது அப்படின்ற விஷயங்கள் சொல்லலாம். அரசு உத்தியோகத்திலே வெளியிலே இருந்து வேலை பார்க்குறீங்க, பர்மனெண்ட் ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயம்னா இப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி, அதுக்காக ட்ரை பண்ணலாம். அந்த பலன் கிடைக்கும். வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, ரொம்ப காலமாக ஒரே இடத்துல இருக்கிறீங்க, ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அந்த விஷயங்களை முயற்சிக்கலாம். இதை தாண்டி அரசு சம்பந்தமாக உங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். லீகல் இஷ்யூஸ், கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ வெற்றி பெறுவதற்கோ அல்லது அதை முடித்து சமாதானம் செய்து கொள்வதற்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி பண்ணும்போது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வரும். நீங்கள் சிம்மராசியில் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அப்பா மேலே ஒரு அன்பு அக்கறை எப்பவுமே இருக்கும் இல்லையா? அதை இப்போ வெளிப்படுத்த முடியும். அது இன்னும் அதிகமாகும். நல்லா புரிஞ்சுக்கிறது. அப்பா எவ்வளோ பெரிய ஒரு குரு, எவ்வளோ பெரிய ஒரு கடவுளுக்கு சமமானவர், எவ்வளோ தியாகங்கள் அவர் பண்ணுறார் குழந்தைகளுக்காக அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சூரியன் ராசியில் இருக்கும்போது தந்தையினுடைய ஒரு ஆதிக்கம் உங்கள் மேலே வரும்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் தந்தையை பார்த்துக்க மாதிரி உங்களுக்கு அன்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்துப்போம் இல்லையா? நம்முடைய கலாச்சாரத்திலே நம்ம அந்த விருந்தினர்களை உபசரிக்கணும், கொண்டாடணும் அப்படின்றது மிகச்சிறப்பாக சொல்லப்படுவோம் இல்லையா? அது அதிதி தேவோ பவன்னு சொல்லி. அதுபோல் ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள்ளே வருகிறதுன்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல தஞ்சம் அடைகிறது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால் இந்த அப்பாவுக்கும் உங்களுக்குமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பேசி கல்யாண விஷயம், வெளிநாடு போகிறது, சொத்து வாங்கிறது அதெல்லாம் முடிவு பண்ணலாம். நீங்கள் ஒரு மனையோ வீடோ வாங்கிறத ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அது தடையாயிட்டே இருக்குது, அமையவே இல்லை. அஷ்டமத்தில் சனி இருக்குது, அமையாது போல் இருக்குன்னு அப்படி விட்டுறக்கூடாது. நீங்கள் இப்போ நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அமைஞ்சிடும். அந்த மாதிரியாக அப்பப்போ ஒரு பலன் கிடச்சிட்டே இருக்கும், ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதை பலனாக சொல்லலாம். அப்புறம் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் கல்வியில் உயர்நிலை அடைவது, பிறகு சரியான தருணத்தில் சரியான பலன் கிடைக்கிறது. கல்யாண வயசு ஒருத்தருக்கு வந்தால் உடனே பொண்ணு கிடைக்கிறது. பொண்ணுன்னா பையன் கிடைக்கிறது. கல்யாணமான உடனேயே இந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் பலமாக இருக்கிறதுன்னு சொன்னால் குழந்தை கிடச்சிடும். படித்த உடனேயே வேலை கிடச்சிடும். பாக்கியம்னு சொல்லுவோம். அதை பாக்கியசாலின்னு ஒருத்தரை சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு பலனை, பாக்கியசாலியாக நீங்கள் இருக்கும்படியான ஒரு பலனை செவ்வாய் கொடுப்பார். டைரெக்டாக அவர் பூமி லாபம், பூமி யோகத்தை, மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணங்கள் செய்கிறது, உயர்கல்வியில் சேர்றது, அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் முயற்சித்து பெறலாம். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் சாதகமாக இருக்கார், பணவரவு கொண்டிருக்கும். இதெல்லாம் சாதகமான பலன். கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, வர்ற பணத்தை உங்களுக்குன்னு கொஞ்சமாவது எடுத்து வைக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்கு பயம் இருக்காது. இன்றைக்கி வேலை தான் முக்கியம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் நிறைய செலவு பண்ணாலும், தர்ம காரியங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தாலும் உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஆடம்பரமான செலவு, அதாவது நம்மளை எல்லாரும் பாராட்டணும்,
மெச்சிக்கணும் அப்படின்றதுக்காக சில டைமில் செலவு செய்யக்கூடிய பழக்கம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அதை வந்து தவிர்க்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்னென்னா, ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷம்னு பார்த்தோம் இல்லையா, அதை செய்யுங்க. ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் வந்து வழிபாடு நாளாக கொண்டீங்கன்னா, அந்த ராசிநாதன் சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கார் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவு, டிஸ்டர்பன்ஸ், கிரகண தோஷம் அதெல்லாம் குறையும், நல்ல பலன் கிடைக்கும்.